அதாவது தூக்கம் வரல அப்படின்னா, கடமைய செஞ்சா தான் தூக்கம் வரும். அதாவது நெறைய பேருக்கு வந்து நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கிறதாவே இல்லாம இருக்கு. எல்லாருக்குமே லட்சியம் இருக்கு. எல்லாருமே லட்சியவாதிகளா தான் இருக்கணும். அது வந்து ஒரு கட்டாயம். இது ஒண்ணும் விருப்பம்லாம் கிடையாது. எனக்கு அதெல்லாம் இல்ல அப்படின்னு இருக்கக்கூடாது. கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும். இல்ல இப்ப கடைசி வரைக்கும் நம்ம வாழ்ற வரைக்கும் நமக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. எனக்கு 60 வயசு வரைக்கும் ஒரு லட்சியம் இருந்தது. எனக்கு இப்ப 60 ரிட்டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு இப்ப எந்த லட்சியமே கிடையாது. சீரியல் பார்க்குறது, அல்லது குழந்தை குட்டிகள பார்க்குறது, பேர பிள்ளைகள பார்க்குறது. இதான் என்னுடைய லட்சியம். அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைய சுருக்குவாங்கல்ல. இந்த மாரி இருக்கிறது வந்து தூக்கமின்மைக்கு காரணமா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு லட்சியம் வாழ்ற வரைக்கும், சாகுற வரைக்கும் நமக்கு இருக்குது. அத புரிஞ்சுக்காம 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு எந்த லட்சியமும் நமக்கு கிடையாது. இனிமே ஜாலியா அப்படியே சும்மா சொந்தக்காரங்க, ஊர் சுத்துறது, இந்த மாரி இப்படி வாழ்றது. அது அப்படி நெனச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அது தப்பு. அப்படி கிடையாது. ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. அத அவங்க கண்டுபிடிக்கணும். நெறைய பேர் 60 வயசுக்கு அப்புறம் கிடையாது. எப்பவுமே லட்சியம் இல்ல. நம்ம ஒரு சராசரி மனிதரா வாழ்ந்துட்டு போயிருவோம் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு கடமை இருக்கு, ஒரு லட்சியம் இருக்கு. ஒரு லட்சியத்த நம்ம லட்சியம் தான் நமக்கு துணை. நம்ம சரியா வாழணும்னா, ஒருத்தர் கரெக்ட்டா வாழணும், நேர்மையா வாழணும், எல்லா விதத்திலயும் சரியா இருக்கணும், தப்பு எதுவும் நடக்கக்கூடாது. உணவு விஷயத்தில சரியா இருக்கணும், தவறான உணவுகள சாப்பிடக்கூடாது. அலட்சியங்கிறதே நம்ம வாழ்க்கையில வரக்கூடாதுன்னா, நாம ஒரு லட்சியவாதியா இருக்கணும். நீங்க லட்சியவாதியா இருந்தா தான், அலட்சியங்கிறதே உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்திலயுமே இருக்காது. உங்களுக்கு லட்சியம் இல்லன்னா, அலட்சியம் தான் இருக்கும். உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒரு லட்சியம் இருந்தா, உங்ககிட்ட அலட்சியம் இருக்காது. அலட்சியம் இருந்தா, உங்ககிட்ட லட்சியம் இருக்காது. நீங்க அதனால லட்சியத்த அலட்சியப்படுத்துனீங்கன்னா, அலட்சியம் உங்களிடம் வந்துவிடும். எல்லா விஷயத்திலயுமே வந்துரும். உணவுல உணவுல வந்து அலட்சியமா இருப்பீங்க. ஏன் உணவுல எல்லாராலயும் கட்டுப்பாடா இருக்க முடியல? காரணம் வந்து அவங்ககிட்ட வந்து அலட்சியம் இருக்கிறது. லட்சியம் என்பது இல்லை. அப்படிங்கிறனால தான் உணவுலயே அவங்க கட்டுப்பாடா நெறைய விஷயத்திலேயே கட்டுப்பாடா இருக்க முடியாது. அதனால வந்து எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கு. அத நம்ம கண்டுபிடிக்கணும். லட்சியம் தான் நமது வாழ்வதற்கான துணை. நீங்க லட்சியம் இல்லன்னு சொன்னா, நீங்க துணையா இல்ல, நீங்க தனியா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள சுத்தி எத்தன பேர் இருந்தாலும் சரி, நீங்க தனியா தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். லட்சியம் இருந்தா தான் நம்ம எல்லாத்துலயும் காலையில இருந்து ஏன் எழுந்திருக்கணும்? எதற்காக நம்ம காலையில எழுந்திருக்கணும்? எதற்காக உடற்பயிற்சி பண்ணணும்? எதற்காக நம்ம வந்து நல்லவர்களோடு பழக வேண்டும்? எதற்காக வந்து உணவுகளை பார்த்து, பார்த்து சாப்பிடணும்? ஏன்னா, நமக்கு ஒரு லட்சியம் இருந்தா தான், அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப பிறருக்கு முன்மாதிரியாவும் இருக்கணும். அ அப்படி நெறைய விஷயங்களுக்காக நம்ம சரியா இருந்தே ஆகணும். சரியா இருக்க வேண்டிய கட்டாயம் இந்த லட்சியம் தான் நமக்கு உணர்த்துது. உங்களுக்கு லட்சியமே இல்லன்னா, நாம எதுக்கு உணவுல ஒழுங்கா இருக்கணும்? அல்லது நாம எதுக்கு நேர்மையா இருக்கணும்? நாம எதுக்கு உடற்பயிற்சி பண்ணணும்? நாம எதுக்கு முன்மாதிரியா இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு, அ ஒரு அந்த மாரியான எல்லா விதத்திலும் அலட்சியமாயிடும். அதனால, நான் எல்லாருக்கும் லட்சியங்கிறது அது இயற்கையான நடைமுறை. கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருக்கும்போது, இந்த மாரி எனக்கு அதெல்லாம் தேவையில்லங்க. லட்சியம்லாம் வயசாகி போச்சு. இனிமே என்னத்த நம்ம பண்ண போறோம்? அப்படின்னு ஏதோ ஒரு அல்லது நான் ஒரு பொண்ணா பொறந்துட்டேன். பொம்பளைங்க நாங்க வீட்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ வீட்டு வேலைகள பண்ணிக்கிட்டு கிடப்போம் அப்படின்னு சொல்றாங்களா, அவங்களுக்கும் எல்லாருக்குமே லட்சியம் இருக்கும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சாகுற வரைக்கும் நமக்கு லட்சியம் இருக்கணும். ஏதோ ஒரு லட்சியம் கண்டிப்பா லட்சியத்தோட நம்ம வாழணும். அப்பதான் நம்ம சரியா வாழ முடியும். அதனால வந்து எத எத காரணம் காட்டி கூட நீங்க அத வந்து புறக்கணிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லது புறக்கணிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, அது வந்து இந்த தூக்கமின்மைலாம் வரும். ஏன் தூக்கமின்மை வருது? ஒரு லட்சியவாதி எப்ப நிம்மதியா தூங்குறான்னா, கடமை செய்யும்போது தான் அவனுக்கு அன்னைக்கு நிம்மதியா தூக்கம் வரும். ஒரு லட்சியவாதிகளுக்கு என்னைக்கு நிம்மதியா தூக்கம் வரும்? டெய்லி நம்ம நமது லட்சியத்தை அடைவதற்கு என்னென்ன கடமைகள நம்ம செய்யணும்? அப்படின்னு அவங்க ஒரு இலக்கு வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, அந்த கடமைகள அவங்க செய்யலன்னா, அவங்களுக்கு தூக்கம் வராது. அந்த கடமைகள செஞ்சா தான் நிம்மதியா இல்லன்னா குற்ற உணர்ச்சியா இருக்கும். நமக்கு என்னென்ன கடமை இருக்கு, நாம அத செய்யலையே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இருந்து நிம்மதியா தூங்க முடியாது. அப்போ அப்போ எல்லாருமே லட்சியவாதியா தான் இருக்கணும் அப்படிங்கும்போது, லட்சியமே இல்ல, எனக்கு அது தேவையில்லன்னு இருக்காங்க பாருங்க. அவங்களுக்குள்ளேயும் ஒரு லட்சியம் இருக்கு. அவங்களுக்கும் ஒரு கடமை இருக்கு. அவங்களுக்கு லட்சியமும் தெரியல, கடமை இருக்குதுங்கிறதும் தெரியல. அதனால அப்ப அவங்களுக்கு ஆனா அந்த குற்ற உணர்ச்சி இருக்க தான் செய்யும். உனக்கு தெரியலங்கிறதுக்காக உனக்கு அந்த குற்ற உணர்ச்சி வராம போயிறாது. அதனால தான் தூக்கம் இல்லாம போறதுக்கு அது காரணம். அதனால தூக்கம் வரணும்னா, நீ முதல்ல லட்சியவாதிக்கு தான் நல்லா தூக்கமும் தேவையா இருக்கு. உழைப்பும் தூக்கமும் யாருக்கு தேவ? ல லட்சியவாதிக்கு தான் தேவ. ஆரோக்கியம் யாருக்கு தேவ? லட்சியவாதிக்கு தான் தேவ. ஏன் ஆரோக்கியமா இருக்கணும்? நீ ஆரோக்கியமா இருந்தா தான் உன் லட்சியத்த நீ நிறைவேத்த முடியும். உன் லட்சியங்கிறது வந்து 60 வயசோட முடிஞ்சு போற விஷயம் கிடையாது. சாகுற வரைக்கும் உனக்கு லட்சியம் இருக்க வேண்டும். அப்போ சாகுற வரைக்கும்னா,
அந்த அளவுக்கு உனது லட்சியம் வந்து உன்னை தொடர்ந்து கொண்டே வர வேண்டும். உனது வாழ்நாள நீட்டும். யாருக்கு வாழ்நாள் அதிகரிக்கும் அப்டின்னா, யாருக்கு லட்சியம் இருப்பதாக உணர்கிறார்களோ, நமக்கு ஒரு கடமை இருக்கிறதுக்காக சாகுற வரைக்கும் நமக்கு ஒரு கடமை இருக்கு. நாம செய்யணும். எதையாவது சாதி அப்டின்னு அவங்களுக்கு தான் வந்து வாழ்நாள் ஆயுட்காலம் கூடும். அதனால வந்து இந்த மாரி லட்சியம் இருப்பது தெரியாமல், நமக்கு ஒரு கடமை இருக்கிறது என்பதை உணராமல் இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு தான் தூக்கம் வராது. உள்ளுணர்வு பார்த்தீங்கன்னா, எதையாவது செய்யணும் செய்யணும்னு துடிக்கும். ஆனா, அவங்களுக்கு எந்த லட்சியம் இருப்பதாக அவங்க நெனைக்கல. நமக்கு ஒரு கடமை இருப்பதாக அவங்க உணரல. ஆனா, தூக்கம் மட்டும் வரல. தூக்கம் எப்போ வரும்? கடமை செஞ்சா தான் வரும். கடமை எப்ப செய்வோம்? நமக்கு லட்சியம் இருந்தா தான் நம்ம கடமை செய்வோம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, 3 மணிக்கு எழுந்திரிச்சுருவாங்க. போய் எப்படி நேரத்த போக்குறதுன்னு தெரியாம டீ கடையில உட்காந்துக்கிட்டு, ஏதாவது சிகரெட் பிடிச்சுக்கிட்டு, வெட்டியா பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு 3 மணிக்கு அப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குது? அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. அது அவங்களுக்கு தெரியல. ஆனா, அவங்கள வந்து எழுப்பி விடுது. நீ அத வந்து நீ உணரணுங்கிறதுக்காக தான் அது உன்ன எழுப்பி விடுது. எழுப்பி விடு. "எழும்பு, எழும்பு. உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. உனக்குன்னு ஒரு கடமை இருக்கு." இது தெரியாம அப்ப அது எழும்பிர்றாங்க. ஆனா, அவங்களுக்கு தெரியல. நமக்கு ஒரு லட்சியம் இருக்கு. நமக்கு ஒரு கடமை இருக்கு. அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம, ஒரு குற்ற உணர்ச்சியில தான் 3 மணிக்கு அப்புறம், 4 மணிக்கு அப்புறம் தூங்க முடியாம அவங்க முழிச்சிருக்காங்க. முழிச்சிடுறாங்க. அதுபோல கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. அங்க போவாங்க, டீ கடைக்கு போவாங்க. அப்புறம் வேற எங்கேயாவது போவாங்க. எ யார்ட்டயா வெட்டியா உட்காந்து அங்க போய், இங்க போய் பொழுதன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எதையாவது எதையாவது தேவையில்லாம இந்த மாரி ஆனா அவங்களுக்கு அத செய்யாம இருக்க முடியாது. ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். ஆனா அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. பொழுத போக்கணும். ஆனா படுத்தே கிடந்தோ, வீட்ல படுத்தே கிடந்து பொழுத போக்கலாம் அப்படின்னா அவங்களால ஒரு இடத்துல இருக்க முடியாது. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு லட்சியம் இருக்கு. அது எங்க இருந்தாலும் சரி. நீ ஒரு பெண்ணாக நான் ஒரு பொண்ணு. நான் வந்து வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபு. நான் சமைச்சுட்டு சீரியல் பார்ப்பேன். ரொம்ப டிவி பார்க்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்கு. அவங்களுக்கும் ஒரு கடமை இருக்கு. அது தெரியும். அத அவங்களே மறைக்க பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் டிவி பார்த்து, ரொம்ப நேரம் சீரியல் பார்த்து, தனக்கு ஒரு கடமை இருப்பதையே அவங்க தனக்கு தானே மறைக்க பார்க்குறாங்க. அவங்க கவனத்த திசை திருப்ப பார்க்குறாங்க. டிவி பார்க்குறது மூலமா அவங்க தனக்கு இருக்கிற கடமையை அ மறக்க பார்க்குறாங்க. அதனால தான் ரொம்ப தீவிரமா டிவி பார்க்குறதுக்கு காரணம். அதனால கடமை இதெல்லாம் எல்லா காலத்திலயுமே மனிதர்கள் வந்து கற்காலங்கள்லயும் அப்படிதான். ஒரு கற்காலங்கள்லயும் நமக்கு ஒரு லட்சியம் இருக்குது. எல்லாருக்குமே எல்லா உயிரினத்துக்குமே லட்சியம் இருக்குங்க. மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது. ஆடு, மாடு அது உயிர்களோட இயல்பு. பாதுகாப்பா வாழணும். பிற உயிரினங்களுக்கு வேட்டையாடுதல், உணவுச் சங்கிலி இப்படி பாதுகாப்பா வாழணும். இன்னிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு பறவைகளுக்கு ஒரு லட்சியம். அந்த இனத்த பெருக்கணும். அப்படி கூட்டமா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கணும். இப்படி எல்லா உயிர் வாழ்வது, பாதுகாப்பாக வாழ்வது, மகிழ்ச்சியாக வாழ்வது, இப்படி எல்லா உயிர்களுக்கும் ஒரு கடமை இருக்கு. நாய்களுக்கும் கடமை லட்சியம் இருக்கு. வாழ்வியல் கடமை. எல்லா உயிர்களுக்குமே இயற்கையான லட்சியம் என்பது பாதுகாப்பாக, மகிழ்ச்சியாக வாழ்வது, சந்ததிய பெருக்கிறது. இப்படி இந்த மாரியான ஒரு கடமை எல்லா எறும்புகளுக்கும் இருக்கிறது. எறும்புகளுக்கும், ஈக்களுக்கும், சின்ன சின்ன உயிரினங்கள் இது இயற்கையானது. அதனால அந்த நாய்களுக்கு கூட அது 12 வருஷம் இருக்குன்னா, அது ரொம்ப துருதுருன்னு ஏன் இருக்கு? 12 வருஷத்துல இறந்துரும். அதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் அந்த வாழ்க்கைய அனுபவிக்கணும். வாழ்க்கைய அனுபவிக்கிறது தான் எல்லா உயிர்களுக்கும் இருக்கிற ஒரு லட்சியம். அப்போ மனிதர்கள் எப்படி வாழ்க்கைய அனுபவிக்கணும்? தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும். என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நான் டிவி பார்க்குறேன், மொபைல் ஃபோன் பார்க்குறேன். இது எல்லாமே யாரோ அவர்களுடைய லட்சியம் தானே. இந்த வேலையெல்லாம் செஞ்சு மொபைல் ஃபோன் என் கையில வருது. மின்சாரத்த நான் பயன்படுத்துறேன். இந்த ஆடைய நான் உடுத்துறேன். எல்லாரும் ஏதோ ஒரு லட்சியம். அவங்க தொழில் தான் அவங்க லட்சியம். தொழில் தான். எல்லாருக்கும் எது லட்சியம்? தொழில் தான் லட்சியம். சாகுற வரைக்கும் நம்ம ஒரு தொழில் செய்யணும். அப்போ ஒரு தொழில் செஞ்சாலே நம்ம ஒரு கடமை செய்து விட்டதாக உணர்வோம். ஒரு 60 வயசுக்கு அப்புறம் நீ சும்மா இருந்தா, தொழில் செய்யாம சும்மா இருந்தா உனக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும். ஓய்வு எடுக்கிறேன்னு சாகுற வரைக்கும் நீ தொழில் செஞ்சா தைரியமா இருப்ப. கடமை செய்தோம் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம ஒரு தைரியமா இருக்கிறது. அப்படின்னா, அப்போ தொழில் இருக்குல்ல, உணவை தேடுவது எல்லா உயிர்களுக்குமே வந்து இந்த தொழில் தான் வந்து தொழில்ங்கிறது பிற உயிரினங்களுக்கு உணவை தேடுவது. அப்போ அந்த லட்சியம் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் வந்து சும்மாவே இருந்தாங்கன்னா, நான் கடைசியா நல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தேன். சரி, ஓகே. அதனால வந்து தூக்கம் இல்லாம போறதுக்கு இது ஒரு காரணம். நம்ம லட்சியம் என்னன்னு தெரியாம, லட்சியம்னு வரும்போது ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கணும். நல்லவர்களோடு பழகணும். அதுபோன்ற லட்சியத்தை கொண்டவர்களோடு பழகணும். உணவு கட்டுப்பாட்ட கடைபிடிக்கணும். உடற்பயிற்சி செய்யணும்.
அ இப்படி அ நமக்குன்னு ஒரு 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 விதிமுறைகளோடு வாழணும். கட்டுப்பாடுகளோடு வாழணும். அதுக்கெல்லாம் சோம்பேறித்தனப்பட்டு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி எல்லாரோடையும் சேர்ந்துட்டு, பொழுத போக்கிட்டு, அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர்றது, இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர்றது, 4 பேரோட சேர்ந்து ஆனா வந்து அவங்களால சும்மா இருக்க முடியாது. ஆனா யாரையாவது வெட்டியா பொழுத போக்கிட்டு இருப்பாங்க. வெட்டியா ஆனா அவங்களால சும்மா இருக்க முடியாது. அங்க போவாங்க, இங்க போவாங்க. போவோம். ஆனா காலையில எந்திரிச்சுருவாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சுருவாங்க, 3 மணிக்கு எந்திரிச்சுருவாங்க. இப்படி எங்கேயா போய் டீ கடையில போய் டீ குடிக்க வேண்டியது, அங்க ஒரு தம்ம போட வேண்டியது, அப்புறம் அங்க போ வேண்டியது, இங்க போ வேண்டியது. இப்படி அவங்களால சும்மா இருக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கிறதா தெரியல. ஏன்னா லட்சியம்னு வரும்போது, அது உங்கள வந்து ரொம்ப அது ரொம்ப கஷ்டம். உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, நல்லவர்களோடு பழகணும், எல்லாரோடையும் பழகணும். இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு அதுல. அதனால தூக்கமின்மைக்கு இது ஒரு காரணமா இருக்கு. நீங்க ஒரு லட்சியவாதியா இருந்தா, உங்க கடமை செஞ்சா தான் உங்களுக்கு தூக்கம் வரும். அப்ப லட்சியம் வந்து இருப்பதாகவே உணராமல், கடமை எதையும் செய்யாம, பொழுத போக்குறவங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் எப்படி வரும்? ஏன்னா லட்சியங்கிறது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது. மகிழ்ச்சியாக வாழ்வது, பாதுகாப்பாக வாழ்வது, இது அனைத்து உயிர்களுக்குமே இருக்கக்கூடிய லட்சியம். அப்புறம் வந்து இனத்தை பெருக்குவது. இது பொதுவான லட்சியம். இது மனிதர்களுக்கும் உண்டு. அப்போ வந்து மனிதர்கள் வந்து நம்ம எல்லா உடைகளையும் இந்த உடைகள பயன்படுத்துறோம், மின்சாரத்த பயன்படுத்துறோம். அப்படி இருக்கும்போது நாமளும் இந்த மனிதர்களுக்கு எதையாவது ஒண்ணு செய்யணும். நமக்கு அந்த விசுவாசம் வந்துரும். இந்த ட்ரெஸ்ஸ போடும்போது நெசவாளிகள் மீது நமக்கு ஒரு காசு குடுத்து தான் பண்றோம். அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெஸ்ஸ போடும்போது நமக்கு அவங்களுக்கு நாமளும் இந்த பதிலுக்கு ஏதாவது இந்த உலகத்துக்கு செய்யணும். எல்லா தேவையும் எல்லாருமே ஒரு ஒரு தேவைய ஒரு தொழிலா எடுத்து செய்வாங்க. மின்சாரம் உற்பத்தி பண்ணப்படுகிறது. அப்புறம் மொபைல் ஃபோன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம். பல பொருட்கள நம்ம பயன்படுத்துறோம். வீடு கட்டி தரப்படுகிறது. வீட்டில் வசிக்கிறோம். இப்படி பிற மனிதர்கள் அவங்கவங்க தொழில் தான் அவங்க லட்சியம். அதன் மூலமாக நாம ஒரு பலனை அடைகிறோம். இப்போ ஒரு நோயின்னா மருத்துவர்ட்ட போறோம். இப்படி பலரோட லட்சியத்தின் மூலமா நம்ம ஒரு பலன் அடையும்போது, அப்போ இந்த மக்களுக்கு நாம நமது சார்பாக எதையாவது செய்யணும். அப்ப அத செய்யலன்னா நமக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும். ஒரு நன்றி உணர்ச்சியற்ற எதையுமே செய்யாம பிறரது உழைப்பை நாம அனுபவிக்கிறோம். அப்ப அவங்களுக்கு நாமளும் ஏதாவது ஒண்ணு செய்யணும். அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு நம்ம தொழில் மூலமா செய்யணும். நாம சாகுற வரைக்கும் ஒரு தொழில் செஞ்சா அதான் லட்சியம். சாகுற வரைக்கும் நம்ம ஒரு தொழில் செய்யணும். தொழில் செய்யாம முதுமைய காரணம் காட்டி, அ ஏதாவது ஒரு காரணம் அல்லது நான் ஒரு பொண்ணு, அல்லது நான் வயசாயிடுச்சு, அப்படின்னு சொல்லி எத காரணம் காட்டி தொழில் செய்யாம மட்டும் இருக்கக்கூடாது. என்கிட்ட பேங்க்ல நெறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எத காரணம் காட்டி நீ சும்மா இரு. ஏதாவது கண்டிப்பா ஒரு தொழில் செஞ்சு, நமக்கு அதுதான் நமது லட்சியம். அப்ப அத செஞ்சா தான் நமக்கு குற்றம். அப்ப தொழில் செய்யாம இருந்து, எந்த தொழிலும் செய்யாம வீட்ல வெட்டியா உட்கார்ந்திருந்தா, அது மாரிலாம் இருந்தா அதுவும் ஒரு தூக்கம் வராமல் போவதற்கு அதுவும் ஒரு காரணம். காரணம் குற்ற உணர்ச்சி தான். குற்ற உணர்ச்சி தூக்கம் வராமல் போவதற்கு அது ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை